என்னங்க என்னங்க என்ன என்ன சின்ன பொண்ணு? என்னங்க அம்மா ஊர்ல இருந்து வராங்களாம். அவங்களுக்கு மட்டன் பிரியாணினா ரொம்ப பிடிக்கும். ஒரு 2 கிலோ வாங்கிட்டு வாங்களேன். ஆமா ஆமா, அவங்க அம்மாக்கு மட்டன் பிரியாணி பிடிக்கும். 2 கிலோ இல்லடா, 10 கிலோவா வாங்கிக்க. இங்க பாரு மருமவளே, என்ன நினைப்பு நினைச்சிட்டு இருக்க? உங்க அம்மா வந்தா மட்டன் பிரியாணி வாங்கிட்டு வரணுமா? இப்படியே உட்காந்து தின்னி என் பிள்ளை சொத்தெல்லாம் அழிச்சிடலாம் நினைச்சிட்டு இருக்கீங்களோ? வீட்டுல சாம்பாரும் கருணக்கிழங்கு பொரியலும் இருக்கு. உங்க அம்மா வந்தா சாப்பிட்டு கிளம்ப சொல்லு. ஒரு மாதத்திற்கு பிறகு. என்னங்க என்னங்க என்ன சின்ன பொண்ணு? அம்மா ஊர்ல இருந்து வராங்க. 2 கிலோ மட்டன் பிரியாணி வாங்கிக்கோங்க. முட்டை, பிரெட் அல்வா, அப்புறம் வஞ்சர மீனும் சொரா புட்டியும் விட்டுறாதீங்க. என்னடி கடை ஏதோ ஆரம்பிக்க போறியா? ஏமா கொஞ்ச நேரம் அமைதியாயிருமா? நான் வாங்கி வச்சிருக்க சின்ன பொண்ணு, நீ உள்ள போ. உங்க அம்மா எது சொன்னாப்புல கேட்டது? அவங்க ஒண்ணும் சொல்லல சின்ன பொண்ணு, சூடா வாங்கிட்டு வர சொன்னாங்க, வேற ஒண்ணும் இல்ல. நீ போமா. ஏடா சின்ன கடை என்னடா நடக்குறீங்க? மா அவன் வேலைக்கு போறா, மாசம் 20,000 ரூபாய் தரா என் கையில. இன்னைக்கு நான் இதெல்லாம் வாங்க மாட்டேன்னு சொன்னேன், 20,000 கட் பண்ணிடுவாமா. இதெல்லாம் மொத்தமா வாங்கினா 2,000 ரூபாய் தான் ஆகும். இப்ப நான் வேணாம்னு சொன்னேன், அவ சம்பளத்தை கட் பண்ணுவா. 20,000 ரூபாய் எனக்கு நஷ்டமாயிரும். அந்த பயம் இருக்கணும். நாங்களும் வேலைக்கு போய் சம்பாதிப்போம். எங்களாலையும் எங்க அம்மா அப்பாவுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி தர முடியும். யாரையும் குறைவா எடை போடக்கூடாது.